9.5 பவுனு களவு போயிடுச்சுன்றாங்க. 9.5 பவுனோட இன்னைக்கு மதிப்பு எவ்வளவு? இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வருமாங்க? ஒரு பவுன் என்ன 80,000 82,000 என்னமோன்னு சொல்கிறாங்க. 9.5 பவுனு 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தானே வரும். அதுக்கு ஒரு கொலையா? அதுக்கு ஒரு கொலையான்னு கேட்குறேன். அவங்க நடவடிக்கை எடுத்தாகணுன்ற ஒரு நிலைமை இருக்குது. ஏங்க நடவடிக்கை எடுக்கணும்னா கூட்டு போய் எஃப்ஐஆர் போடுங்க. திருட்டு வழக்குன்னு எஃப்ஐஆர் போடுங்க, விசாரிங்க. குற்றவாளியாகவே இருந்தாலும் சரி, ஒருத்தன் கொலைகாரனாகவே இருந்தாலும் சரி, அவன்கிட்ட ஆயுதம் இருந்துச்சுன்னா அவனை தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த ஆயுதத்தை பிடுங்குவதற்கான வேலைகளை செய்யலாம். இதுதான் சட்டம். ஒன்றுமே இல்லைன்னா அவனை கூப்பிட்டு விசாரிக்க தாங்க செய்யணும். நீ விடிய விடிய அடிப்பியா? நீ அப்படி விடிய விடிய அடிக்கிறதா இருந்தால், இப்போ நான் சொன்ன அந்த முருகன் மாநாடப்போ ஒரு நடந்துச்சுல, அதே மதுரையில் தானே நடந்துச்சு. மதுரைக்கும் திருப்பவனத்துக்கு பெரிய ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இங்கே இருந்து எங்கள் ஊர்லேருந்து விராகனூர் தாண்டினோம்னா திருப்பவனம். பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து 15 கிலோமீட்டர் என்னமோ. சரியா? அந்த இதில் தானே நடக்குது. இது போக எத்தனையோ நடக்குது. அத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுங்க வீட்டிலலாம் இதே மாதிரி தான் நீங்கள் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அவங்களுக்கு எங்கிருந்தோ ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷர் யாரு? அந்த ப்ரெஷர் யாரு? இந்த கவர்மெண்ட் தானே சொல்லணும். டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுமா இல்லையா?